அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜுன்னு வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு லக்கி நமக்கு ராக்கி கட்டினா நாம லக்கிக்கு என்ன gift கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அர்ஜுன் அங்க போறாங்க. ஜுன்னு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பெரியவனானா என்ன ஆகலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா, நாளைக்கு லக்கி எனக்கு ராக்கி கட்டுவா, அவளுக்கு நான் என்ன gift கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு லக்கி உனக்கு ராக்கி கட்ட போறாளா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, நாளைக்கு ரக்ஷாபந்தன்ல எனக்கு ராக்கி கட்டுவேன்னு சொன்னா, அதுக்கு பதிலா நான் ஏதாவது gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு வேலை செய், நீ ஒரு நல்ல பென் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜுன்னு, லக்கியோட அப்பா அவளுக்கு நிறைய பென் வாங்கி கொடுத்துருப்பாரு, நானும் அதையே வாங்கி கொடுத்தான், அது ஸ்பெஷலா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல, அவளோட அப்பாவே மாசம் மாசம் புதுசா ஸ்கூல் பேக் வாங்கி கொடுப்பாரு, நானும் அதையே வாங்கி கொடுத்தா என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவளோட அப்பா ஏற்கனவே நிறைய வாங்கி கொடுத்துட்டாரு, அவர் வாங்கி கொடுக்காததை நான் வாங்கி கொடுத்தாதான் நான் அது ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு மூளை சின்னதா இருந்தாலும் புத்தி நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல, சரி அப்போ என்ன வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, அதுதான் புரியாம இவ்வளோ நேரம் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நல்லா யோசி, ஏதாவது ஒரு யோசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, லக்கியோட அப்பா வாங்கி கொடுக்குற பொருள் இல்லாம அவரையே லக்கிக்கு கிஃப்டா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, என்னது அவளோட அப்பாவையே நீ அவளுக்கு கிஃப்டா கொடுக்க போறியா அப்படின்னு கேட்க, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட படத்தை வரைஞ்சி அவளுக்கு கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்கும்ல, எப்படி ஐடியா அப்படின்னு கேட்க, ஒரு பக்கம் மித்ரா என்ன ஆனார்னு தெரியல, யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல, அவர் எப்ப திரும்ப வருவார் அப்படின்னும் தெரியல. இப்படிப்பட்ட நேரத்துல மித்ராவோட படத்தை வரைஞ்சி அவரோட பொண்ணுக்கே நீ கிஃப்டா கொடுக்க போறேன்னு சொல்ற, என்ன வித்தையோ அப்படின்னு அர்ஜுன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பா, என் ஐடியா எப்படி இருக்கு? லக்கியே அவளுக்கு அப்பாவோட படத்தை வரைஞ்சி கிஃப்டா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, நல்ல ஐடியா தான், நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஃபேமிலி ட்ரீயை அர்ஜுன் பாக்குறாரு. இங்க அப்பாவோட இடத்துல ஏன் மித்ராவோட போட்டோ இருக்கு அப்படின்னு கேட்க, அதுவா, ஜெயதேவ் தாத்தா தான் ரொம்ப கம்பல் பண்ணி அப்பாவோட இடத்துல மித்ரா அங்கிளோட போட்டோவை வச்சிருக்காரு, எனக்கு பிடிக்கல, ஆனா வாடகை அப்பா மாதிரி இருப்பாரு அப்படின்னு நினைச்சு நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்ல, அப்ப அர்ஜுன் யோசிக்கிறாரு, யார் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, இப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்தா வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. மித்ரா கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருது, அவனை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து தீக்ஷிதர் சொன்னாரே, அதெல்லாம் நாம கண்டிப்பா பக்கத்துல இருந்து பார்த்துக்கணுமே, இப்போ மித்ரா என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப லக்கி அங்க வராங்க. பாட்டி, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ லக்கியை பார்த்துட்டு ஜெயதேவ் கேட்குறாங்க, என்னாச்சு லக்கி அப்படின்னு கேட்க, அப்பாக்காக அப்பா விரும்பி சாப்பிட்ற எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேச மாட்றாங்க, சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜெயதேவ் வந்து சொல்றாங்க, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் எப்போ வருவான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே மித்ரா வருவான், நீ ஏன் இந்த அளவுக்கு பதட்டப்படுற, அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியா இரு, என்னை நம்பு, அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தேவியானியும் மனிஷாவும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவரை பாத்தியா நீ, மனிஷா, அக்காவுக்கு தைரியம் சொல்றாரு, ஆனா அவரே ஏதோ மனசு உடைஞ்ச மாதிரி தான் இருக்காரு, வெளியில நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது, நமக்கு தெரியாம ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்ல, சரி நான் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறேன் அப்படின்னு ஜெயதேவும் அரவிந்தாவும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு விவேக்கும் லக்ஷ்மியும் அங்க வராங்க. விவேக், அந்த எஸ்ஐ ஏதாவது ஃபோன் பண்ணாரா, மித்ரா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, இல்ல, நானும் நிறைய முறை கால் பண்ணி பார்த்துட்டேன், ஃபோனே எடுக்கல அப்படின்னு ஜெயதேவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனிஷாவும் தேவியானியும் அங்க வந்துடுறாங்க. அவங்க விட்டு கேட்டுட்டு, இப்போ மித்ராவுக்கு என்ன ஆச்சு, என்ன தெரிஞ்சுக்கணும், யார் அவரை கடத்துனாங்க, எப்போ தகவல் வரும், என்னதான் நடக்குது அப்படின்னு வந்து மனிஷா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா விவேக், மித்ராக்கு என்னதான் ஆச்சு, மனிஷா, நான் நேரா கேட்குறேன், நீயும் நேராவே பதில் சொல்லு, மித்ராக்கு என்ன ஆச்சு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ விவேக் வந்து சொல்றாங்க, அண்ணாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே, என்ன மித்ராவை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்ல, மனிஷா தயவு செஞ்சு சத்தமா பேசாத, அரவிந்தா கேட்டா கண்டிப்பா பதட்டப்படுவா,
அப்படின்னு சொல்ல, "இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட ஏன் நீங்க மறைச்சீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் நீங்க நினைச்சீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "மறைக்கணும் அப்படின்லாம் நினைக்கல மனிஷா" அப்படின்னு சொல்ல, "இல்ல விவேக், எனக்கு தெரிய வேண்டாமா? நீங்க சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு என்ன விட அந்த சம்யுக்தா தான் முக்கியமா போயிட்டாளா? மித்ராவ பத்தி என்கிட்ட வந்து மறைச்சிட்டு சம்யுக்தா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கீங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு உள்ள போனதுக்கப்புறமா விவேக் கிட்ட வந்து கேட்குறாங்க. "ஆமாம், நான் வந்துட்டு மித்ரா கிட்ட பேசணும். அவன் என்னதான் ஆனான்?" அப்படின்னு கேட்க, "அதான் சொன்னேனே பெரியம்மா, அவருக்கு கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு. அதனால அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு" அப்படின்னு சொல்ல, "இல்ல, நான் பேசியே ஆகணும்" அப்படின்னு அரவிந்தா சொல்றாங்க. உடனே விவேக் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அர்ஜுனுக்கு வந்து கால் பண்றாங்க. அப்ப அர்ஜுன் வந்து பேசுறாங்க. அப்போ அரவிந்தா வந்துட்டு, "ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு விவேக் கிட்ட ஃபோன குடுக்குறாங்க. "அ அது உண்மையாவே மித்ராவா? அவனோட குரல் ஏன் அப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "அது ஏதாவது பிஸியா இருக்கோ, அதனால அப்படி இருக்காங்க பெரியம்மா" அப்படின்னு சொல்லி விவேக்க சமாளிக்கிறாங்க. அரவிந்தாக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே வந்து நடந்துப்பாங்க. இன்னொரு பக்கம் மனிஷாவும், தேவயானியும் வந்துட்டு ரொம்ப அத பத்தி டென்ஷனா இருப்பாங்க. யார் இந்த வேலைய பண்ணியிருப்பாங்க? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, நாமளே வந்துட்டு போயிட்டு மித்ராவ தேடினா தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மித்ராவ தேடுறதுக்காக லக்ஷ்மியும், ஜானுவும் வந்துட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு மனிஷாவும், தேவயானியும் வந்து போயிட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.